அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஈதுல் அதஹா நம்மை வந்தடைந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். ஈதுல் அதஹா என்று சொன்னாலே குர்பானி பிராணியை அறுத்து அதன் இறைச்சிகளை உற்றார் உறவினர்கள் அண்டை வீட்டார் என எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியான தருணம் தான் நமக்கெல்லாம் நினைவு வரும். இப்படி உற்றார் உறவினர்களுக்கு குர்பானி பிராணியுடைய இறைச்சியை நாம் பங்கிட்டு கொடுப்பதை போல மாற்றார்களுக்கு இந்த இறைச்சியை கொடுக்கலாமா அப்படிங்கிற பெரும் சந்தேகம் நிறைய நபர்களுக்கு இருக்குது. மார்க்க சட்டத்தின்படி மாற்றார்களுக்கு குர்பானி இறைச்சியை கொடுப்பது கூடும். அது எப்பன்னா, இந்த குர்பானி இறைச்சிக்கான கண்ணியத்தை அவர்கள் குலைத்து விட மாட்டார்கள், இந்த இறைச்சி அவர்கள் வீணெடுத்து விட மாட்டார்கள் என்கிற அந்த உத்தரவாதம் இருந்தால் தாராளமாக மாற்றார்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிற பொழுதும் நாம் வசதி வாய்ப்புடையவர்களை முற்படுத்தாமல் சமுதாயத்திலே பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்களை நாம் முற்படுத்த வேண்டும். அது முஸ்லிம்களுக்கு கொடுத்தாலும் சரி, மாற்றார்களுக்கு கொடுத்தாலும் சரி, சமுதாயத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்திலே நிறைய நபர்களுக்கு இறைச்சி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அபூர்வமான விஷயமாக இருக்கும். 2 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை இறைச்சி சாப்பிடுகிற அந்த எளிய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு ஆட்டு இறைச்சி விற்கிற விலைக்கு அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாகத்தான் தோன்றும். எனவே சமுதாயத்திலே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை எளிய மக்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு குர்பானிகளுடைய இறைச்சிகளை தர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குர்பானிகளை முழுமையாக அங்கீகரித்து அதற்கான முழு நன்மையையும் குறையின்றி வழங்கியுள்வானாக. வருடந்தோறும் குர்பானி கொடுக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தந்துள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.